இந்த வார ராசி பலன்கள் மே மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு, மகர மற்றும் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த வார கிரக மாற்றம் சித்திரை 26ஆம் நாள் ஆங்கில வருடம் மே மாதம் 9ஆம் தேதி அன்று புதன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். சித்திரை 27ஆம் நாள் ஆங்கில வருடம் மே மாதம் 10ஆம் தேதி அன்று செவ்வாய் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். மேஷராசி நேயர்களே, உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை குறைத்துக் கொள்ளவும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இறைப்பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உருவாகும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படவும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் புது முதலீடுகள் அதிகரிக்கும். ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். ரிஷப ராசி நேயர்களே, புதிய நண்பர்களின் அறிமுகம் உருவாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விருந்தினர் வருகை உண்டாகும். வியாபாரத்தில் தள்ளிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு ஏற்படும். கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வமின்மையான சூழ்நிலைகள் காணப்படும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். நீண்ட நாள் வைபு திட்டம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். வர்த்தக துறைகளில் தனி ஈர்ப்பு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டுக் கொடுத்து செல்லவும். பயணங்களால் அனுகூல பலன் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வெளியூர் தொடர்பான தொடர்புகள் மூலம் நன்மைகள் காணப்படும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வேளாண்மை நிமித்தமான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும். உயர் பொறுப்பில் இருப்பவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மை ஏற்படும். தோற்றுப்பொழிவில் மாற்றங்கள் காணப்படும். கூட்டு வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும். கடக ராசி நேயர்களே, குடும்பத்தினரிடையே ஒற்றுமை மேம்படும். அரசு பணியாளர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு உண்டு. விற்பனையில் புதிய இலக்குகளால் ஆதாயம் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். மற்றவர்கள் மீதான கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். எதிர்ப்புகளால் ஆதாயம் உண்டாகும். உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். துணைவரின் அரவணைப்பால் மனக்கவலைகள் குறையும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். சுபகாரிய தொடர்பான பேச்சுக்கள் என்று பேச்சுக்களில் சிந்தித்து செயல்படவும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் காணப்படும். விலகி சென்ற நபர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உடனிருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். வர்த்தக தொடர்பான புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். பொதுமக்கள் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். கன்னி ராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும். விளையாட்டு செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்குகள் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். மனை விற்பனையில் இருந்த மந்தநிலை குறையும். நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். வியாபாரம் நிமித்தமான செயல்களில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் லாபத்தை மேம்படுத்த முடியும். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் மேம்படும். பேச்சுக்களில் அனுபவமும் வெளிப்படும். துலா ராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில் ஆதரவான பலன்கள் கிடைக்கும். பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். சம வயதினர் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். எதிர்பாலின மக்களிடம் நிதானத்துடன் செயல்படவும்.
விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும், தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள். பத்திரம் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். வியாபார பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். திடீர் பயணம் மூலம் சில அனுபவம் கிடைக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான பற்றின்மை உண்டாகும். வாகன தொடர்பான பழுதுகளை சீர் செய்வீர்கள். பேச்சுவன்மை மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் தனவரவுகளும் ஆதரவுகளும் மேம்படும். தனுசு ராசி நேயர்களே, தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும். வியாபார பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். கலைநுட்பமான செயல்பாடுகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சுப முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். கால்நடை தொடர்பான பணிகளில் ஆதாயமடைவீர்கள். வழக்குகளில் இருந்த தேக்க நிலைகள் மாறும். இறை சார்ந்த பணிகளில் தெளிவுகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவுகள் மேம்படும். மகர ராசி நேயர்களே, மனதிற்கு விரும்பிய பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். உயர்கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வேலை மாற்றம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும். எதிராக செயல்பட்டவர்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். உலக நிகழ்வுகள் மனதளவில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதில் தோன்றும். கும்பராசி நேயர்களே, வியாபார பணிகளில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நிறைவு பெறும். நண்பர்கள் வழியில் அலைச்சல் உண்டாகும். உத்தியோக பணிகளில் உயர் அதிகாரிகள் ஆதரவுகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் சுப செய்திகள் உண்டாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். வழக்கு சம்பந்தமான பணிகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் மேன்மை உண்டாகும். உடல் நிலையில் சோர்வும் மந்த நிலையும் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்ளவும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். செயல்பாடுகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும். குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மீன ராசி நேயர்களே, புதிய ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக நிறைவு பெறும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்குகள் மேம்படும். அரசு ரீதியிலான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கற்பித்தல் பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் காணப்படும். வியாபார பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். உத்தியோகப் பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். விவாதங்கள் மூலம் சாதுரியமான பலன்கள் கிடைக்கும். இதுபோன்று ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.